ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸோட பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் உங்கள் சைடில் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதனால் கேண்டில் ஸ்டிக்ஸ் வீடியோ பார்ட் 2 லான்ச் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் பார்ட் 2 வீடியோ லான்ச் பண்ணப்பேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு லைக் பட்டன் அழுத்துங்க. அதுக்கப்புறம் கேண்டில் ஸ்டிக் பார்ட் 3 வேணும் அப்படின்னா அந்த கமெண்ட்டை கண்டிப்பாக பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே வீடியோ போட்ட மாதிரி கேண்டில் ஸ்டிக் பார்ட் 3 நான் லான்ச் பண்ணுறேன். இப்போது போன டைம் என்ன கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா பைக் கேண்டில்னால் என்னன்னு பார்த்தணும். ஒரு பைக் கேண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ரைட்டா? ஸோ லைக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பைக் கேண்டில் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ ஓகேவா, ஒரு பைக் கேண்டலோட ஓப்பனிங் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே, க்ளோஸ் எங்கே இருக்கும் மேலே. அப்போ இந்த விக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த விக் எல்லாமே போயிட்டு வந்த பாதை, அதாவது போயிட்டு வந்த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ட்ராவல் ரூட் இது வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிற பாட்டு. நான் என்ன போன கிளாஸில் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ஒரு கேண்டலுமே ஒரு ப்ரைஸ் மூமெண்ட்டை என்ன பண்ணுது அப்படின்னா ரீப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு. எப்படி ப்ரோ ப்ரைஸ் மூமெண்ட்டை ரீப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா சிம்பிள். ஒரு மார்க்கெட்டு ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிப்போம். ஸோ மார்க்கெட் என்ன ஆகுது? ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் எந்த டைரக்ஷனை நோக்கி போகுது? ஒரு அப் ட்ரெண்ட் டைரக்ஷனை நோக்கி மார்க்கெட்டு மூமெண்டம். ஒரு கேண்டலில் விக்கு மட்டும் இருக்கும், ஒரு கேண்டலில் லைட்டாக என்ன ஆகும், சின்ன சின்ன விக்கு இருக்கும், ஒரு கேண்டலில் விக்கே இருக்காது, இன்னொரு கேண்டலில் பெரிய விக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த அப் ட்ரெண்டை நோக்கி போகிற கேண்டல் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கும். இட்ஸ் ரிப்ரசன்டிங் த புல்லிஷ் மூமெண்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது அப் ட்ரெண்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு கேண்டலோடைய ப்ரைஸ் ஆக்ஷனுமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. எங்கே க்ளோஸ் ஆகுதோ அங்கே ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டு இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இங்கே க்ளோஸ் ஆகுது, ரைட்டா? ஸோ திருப்பி இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகும்? ஓப்பன் ஆகிற இடத்துலேருந்து மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகும். எகைன் மார்க்கெட் என்ன ஆகுது? எங்கே க்ளோஸ் ஆகுதோ ஓப்பன் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் எந்த டைரக்ஷன் நோக்கி போகுது அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் டைரக்ஷன் நோக்கி போகுது. ஸோ அப் ட்ரெண்ட் டைரக்ஷன் நோக்கி போகுது அப்படின்னாவே இது என்ன கலர் கேண்டலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேண்டலாக இருக்கும். ஸோ க்ரீன் அண்ட் தென் க்ரீன் கேண்டல். ஸோ க்ரீன் கலரை நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே, அப் ட்ரெண்டை நோக்கி போகும்போது ஒரு 3 கேண்டல் நான் என்ன வரைஞ்சி வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு மார்க்கெட்டு ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டமை ஷோ ஆஃப் பண்ணுது. ஸோ இந்த அப் ட்ரெண்டை நோக்கி போகிற மூமெண்ட்டமாக ஒரு புல்லிஷ் மூமெண்டம் இருக்கும். இந்த இடத்துல ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ லைக் எப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும். ஒரு அப் ட்ரெண்ட் கேண்டலை கீழே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆகுது, எங்கே க்ளோஸ் ஆகுதோ அங்கேயே ஓப்பன் ஆகுது, திருப்பி மேலே க்ளோஸு, ஓப்பன், க்ளோஸ். இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் மூமெண்ட்டமை ரீப்ரசன்ட் பண்ணுறதுன்னு இந்த இடத்துல எப்படி பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்டுடைய புரிதல் தான் வேணும். மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலே போய்ட்டு க்ளோஸ் ஆகுது, எகைன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே வரைக்கும் வந்துட்டு மேலே போய்ட்டு க்ளோஸ் ஆகுது, நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே வந்துட்டு மேலே போய் க்ளோஸ் ஆகுது. அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, எகைன் இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகுது மார்க்கெட், அதாவது இந்த இடம் தான். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகி லோ வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு எகைன் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகுது. எகைன் மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி கீழே வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு என்ன ஆகுது? மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகுது. அதாவது மேலே வரைக்கும் வந்துட்டு, அதாவது இவ்வளோ தூரம் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த இடம் தான் அப்படியே நான் போட்டிருக்கேன். அதாவது நல்லா பாருங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, எகைன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி என்ன ஆகுது? க்ளோஸ் ஆகுது, எகைன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே வந்துட்டு மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகுது. ஸோ நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்டே இதுதான். அந்த விஷயத்தை தான் நான் இங்கே எக்ஸ்பேண்டல் பண்ணி போகிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகுது, ஃபுல்லாகவே ஒரு புல்லிஷ் மூமெண்டம் நடக்குது. ஸோ மார்க்கெட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடுச்சு, ஓகேவா? இந்த இடத்துல ஓப்பன் ஆகி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போகுது, ஆனால் மேலே போக முடியாமல் கீழே வந்து இந்த லோவை எடுக்குது. அப்போ இந்த இடத்துல யார் அதிகமாக வருவா அப்படின்னா செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டோட புல் கேண்டல் லோவை எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்போ அதே விஷயம் தான் இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் கேண்டலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் மேலே, கீழே க்ளோஸ். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா திருப்பி ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போகுது, மேலே போய் ஈக்குவலாக ஹை வச்சுட்டு மார்க்கெட் உடனே சடனாக இந்த லோ உடைக்குது. இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்குது.
அப்போ நீங்க பை கேண்டில் கண்டினியூவா ஒரு பை கேண்டில் மூவ்மெண்ட் நம்ம டாமினேட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த கேண்டலோட ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல பிரேக் ஆகுது. இந்த பிரேக் அவுட்டை வச்சுதான் மார்க்கெட்டோட மூமெண்டம் எந்த டைரக்ஷனை நோக்கி போகுது அப்படிங்கிறது தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்பரான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்குள்ள ட்ராவல் பண்ணா இப்படிதான் ட்ராவல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ நான் இந்த இடத்துல கேண்டில் போட்டிருக்கேன். ஸோ ஒரு ப்ராப்பரான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இப்போ ஒரு மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கு ரைட்டா. இந்த ஸ்விங்கில் ஒரு மார்க்கெட் இருக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகுது ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகுது. இங்கே வெறும் செல் கேண்டில்ஸாவே கிரியேட் ஆகுது. செல் கேண்டிலாவே இருக்கும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷரோட கேண்டில் வருது அப்படின்னா சடனாக ஒரு பை கேண்டில் ப்ரெஷர் ஏறும்போது இந்த இடத்துல செல்லர்ஸ் டாமினேட் ஆகுறாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுது. உடனே ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு இப்போ சொல்லி தந்தது என்ன அப்படின்னா பை கேண்டில் மட்டும்தான். அப்போ ஒரு பை கேண்டில் அப்படிங்கும் போது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு பை கேண்டில் மூமெண்டம் என்ன சொல்ல போறேன். ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குங்கிறப்போ கண்டினியூவா பை கேண்டிலே இந்த இடத்துல கிரியேட் ஆகுது. இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் கீழே வரலாம் அப்படின்னு தெரியும். கிளாஸஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ இங்கே வெறும் பை கேண்டலாக கிரியேட் பண்ணி ஒரு கட்டத்தில் செல் கேண்டல் வைக்குங்கிற போல அந்த இடத்துல நமக்கு செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. மார்க்கெட் கீழே விழலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேட்டாவே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கேண்டலோட ப்ரைஸ் ஆக்ஷன் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது அகைன் ஐ வில் பி ரிப்பீட் என்ன ரிப்பீட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ மார்க்கெட்டில் ஸோ செல் கேண்டல்ஸாக கிரியேட் ஆகுது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. விக்கு வைக்கலாம், விக்கு வைக்காமல் கூட இருக்கலாம். எனிதிங் இட் வில் பி ஹேப்பன் தட் மச் ரைட்டா. ஸோ மார்க்கெட்டு எந்த மாதிரி கிரியேட் ஆகலாம் அப்படிங்கிறது சில விஷயங்கள் இருக்குது. ஸோ விக்கு வைக்கலாம், விக்கு வைக்காமல் இருக்கலாம். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மார்க்கெட்டு இந்த இடத்துல என்ன இருக்குது ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணினா டவுனாக இருக்குது. ஒரு கட்டத்தில் இந்த கேண்டலோட ஹையை ஒரு புல் கேண்டல் வந்து எப்போ எடுக்குதோ ஸோ புல் கேண்டல் அப்படின்னா எப்போ பொறுத்த வரைக்கும் சரி ஒரு பையிங் கேண்டலை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் லோ முக்கியம். அதாவது கேண்டல் லோ முக்கியம். செல் கேண்டலை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ஹை முக்கியம். ஸோ ஹையை எப்போ எடுக்கிறோம் ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பை கேண்டலில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு பை கேண்டல் அப்படிங்கிறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா நான் ஃபோட்டோ குழப்ப விரும்பலை. ஸோ ஒரு பையிங் கேண்டல் அப்படிங்கிறது ஒரு பையிங் செனரியோவை குறிக்கிறதா மட்டுமே இருக்கும். ஸோ ஒரு பை கேண்டல் அப்படிங்கிறது ஒரு பையிங் செனரியோவை மட்டும் குறிச்சிச்சு அப்படின்னாலே ஒரு மார்க்கெட்டோட மூமெண்டமை ஈஸியாக குறிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இந்த பை கேண்டலோடைய லோவை எடுக்காதது வரைக்கும் அடுத்த கேண்டலுமே என்ன ஆகலாம் மார்க்கெட் வருது வந்துட்டு அகைன் என்ன ஆகலாம் ரிப்பீட்டடாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ கேண்டல் லோவை எடுக்காத வரைக்குமே அந்த இடம் ஒரு பை செனரியை நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்போது ஒரு பை கேண்டல் அப்படிங்கும் போது கீழே ஓப்பன் ஆகும், மேலே க்ளோஸ் ஆகும். விக் அப்படிங்கிறது போயிட்டு வந்த பாடை தெளிவாக புரிஞ்சால் மட்டும்தான் நான் சொல்கிற கான்செப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அப்போது ஒரு பை கேண்டல் அப்படிங்கிறப்போ நீங்கள் பை கேண்டலில் எதை டிசைட் பண்ணணும் அப்படின்னா ஸ்விங் லோஸை நீங்கள் டிசைட் பண்ணணும். ஓகேவா. ஸோ ஸ்விங் லோ தான் முக்கியம். நான் வந்து லைவ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் USD சார்ட்டுக்கு போகிறேன். இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா நான் 15 மினிட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் போய்க்கிறேன். இப்போது மார்க்கெட் என்ன ரியாக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட்டோட ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னதான் நடந்திருக்கும். இந்த பாருங்க. ஸோ ஒரு செல் கேண்டில் வருது. செல் கேண்டலோட ஹையை மார்க்கெட் எப்போ எடுக்குதோ ஸோ மார்க்கெட் எடுத்துச்சு ஒரு புல் கேண்டில்ஸ் ரியாக்ட் ஆகுது. ஓகேவா. புல்ஸ் கேண்டிலுக்கு ரியாக்ட் ஆகும் போதே இந்த பாருங்க இந்த கேண்டலோட ஓப்பன் அண்ட் ஹை ரைட்டா. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கும் இங்கே ஓப்பன் ஆகிருக்கும், இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு ரைட்டா. அப்போது மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே வந்துட்டு மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. திருப்பி ஓப்பன் ஆகி ஒரு ஸ்பின்னிங் டாப் வைக்கிது. திருப்பி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி இருந்து ஸ்விங் லோவை மார்க்கெட்டால் என்ன பண்ண முடியல அப்படின்னா எடுக்கவே முடியல. திங்க். ஸோ மார்க்கெட்டோடைய ஒரு கேண்டலோடைய ஸ்விங் லோஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்விங் லோ, நெக்ஸ்ட் ஸ்விங் லோ இது, நெக்ஸ்ட் ஸ்விங் லோ இது, நெக்ஸ்ட் பை கேண்டல். அதாவது இங்கே செல் கேண்டல் கிரியேட் ஆகிருக்கு செல் ஆகும்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வராது. அடுத்த பை கேண்டல் பாருங்க. கேண்டலோட ஹையை உடைச்சிட்டுனாலேயே இங்கே வந்து ஸ்விங் லோ வருது. இந்த லோ எப்போ எடுக்குதோ அப்போதான் மார்க்கெட் கீழே வரும். அதே மாதிரி எடுக்கல மார்க்கெட் மேலே போகுது, ஸ்விங் லோ எடுக்கல மேலே போகுது. லாஸ்ட் கேண்டலோட ஸ்விங் லோ இது. ஸோ இந்த கேண்டல் லோவை எடுத்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? அதுதான் இம்பல்ஸுக்கு
கரெக்ஷனுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்படி தான் நான் டிசைட் பண்ணுவேன் மார்க்கெட்டை. ஒரு மார்க்கெட்டில் என்ன நடக்குது, ப்ரைஸோட மூமெண்டம் என்ன நடக்குது, அதாவது ப்ரைஸோட மூமெண்டம் என்ன சொல்ல வருது, மார்க்கெட்டில் என்ன டைரக்ஷனை நோக்கி மார்க்கெட்டை வந்து ரீப்ரசன்ட் ஆகுது, என்ன ஸ்ட்ரக்சரபிள் கிரியேட் ஆகுது. மார்க்கெட்டோட ஒரு கேண்டலுக்குமே ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை நோக்கி நம்மளால ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், ஒரு மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சாதான் மார்க்கெட் எந்த டைரக்ஷனுக்கு போகுது, எதுக்காக மார்க்கெட் மேலே போகுது, ஏன் கீழே வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மார்க்கெட் ஏன் மேலே போகுது, எதுக்காக மேலே போகுதுன்னு உங்களுக்கே தெரியலன்னா அந்த மார்க்கெட்டை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க? ஓகேவா? சிம்பிள். இப்போ நான் மார்க்கெட்டை பார்த்தேன்னா சிம்பிளாக ஒரு விஷயம் தான் பண்ணுவேன். என்ன செய்வோம் அப்படின்னா, மார்க்கெட் மேலே தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குமே, பிகாஸ் ஆஃப் இந்த இடத்துல ஸ்விங் லோவை எடுக்கலை, அதேமாதிரி எனக்கு ஸ்விங் ஹையை இங்கே எடுத்துச்சு, ஸ்விங் ஹையை எனக்கு எடுத்துச்சு. அப்போ என்னோட ஸ்விங் இந்த லோவை எடுக்காதது வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆக சான்சஸ் இருக்குது, மேலே போக சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த லோவை எடுத்துச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும், கரெக்ஷன் வந்துட்டு மேலே போக சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு கேண்டலை வச்சு என்னால் மார்க்கெட்டை வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும். அப்படின்னா ஒரு கேண்டலோட ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி ஈஸியாக உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு கேண்டலோட ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் என்னன்னா மார்க்கெட்டில் உருண்டாலும் பிறண்டாலும் அந்த மொமெண்டமாக உங்களால் கேப்சர் பண்ணவே முடியும். ஸோ அதனால ஒரு மார்க்கெட்டில் பார்த்தோன்னே, எனக்கு ஒரு கேண்டல் பார்த்தோன்னே அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் என் மைண்டுக்கு ரீட் ஆக ஆரம்பிச்சுங்க. அப்போ அந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன, ஒரு கேண்டல் ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது, ஒரு மார்க்கெட்டோட கேண்டல் ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுதுன்னா என்ன நடக்க போகுது. இப்போ எனக்கு இந்த கேண்டல் இருக்கு அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, இந்த 2 கேண்டல் இருக்கு அப்படின்னா இந்த 2 கேண்டலோட ப்ரைஸ் ஆக்ஷன் கம்பல்சரி எனக்கு தெரியணும். இந்த 3 கேண்டல் இருக்கு அப்படின்னா எனக்கு பார்த்தோன்னே இந்த கேண்டல் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியும், இந்த செனரியோட ப்ரைஸ் ஆக்ஷன் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த இடத்துல ஹேங்கிங் மேன் வந்துருக்கு, மார்க்கெட் என்ன இருக்கு, மேலே ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு எகைன் கீழே வந்திருக்கு, வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால இந்த இடத்துல என்ன இருக்கு, ஹேங்கிங் மேன் கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஸோ அப்போ இந்த இடத்துல செல் ட்ரெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த கேண்டல் இதோட ப்ரீவியஸ் கேண்டலோட ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியும், ஆனால் அடுத்த கேண்டல் ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த ஹையை என்ன பண்ணியிருக்கு, ஓப்பன் ஆகி உடனே மேலே போயிட்டு ஹையை தாண்டி டாமினேட் பண்ணி கீழே வந்துச்சு. இந்த இடத்துல ஹை டாமினேட் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கேண்டல் ஓப்பன் ஆனோன்னு என்ன பண்ணிருக்கு, ஷூட் போயிட்டு இப்போ மார்க்கெட் ஷூட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ட்ரெண்ட் ஆக்டிவேட். அப்போ ஒரு கேண்டலோட ப்ரைஸ், ஒரு புல் கேண்டல் அப்படின்னா எங்கே ஓப்பன் ஆகும் எங்கே க்ளோஸ் ஆகும் தெரியணும். ஒரு பைக் கேண்டில், அதாவது ஒரு புல் கேண்டில், அதுக்கு பேர் தான் புல் கேண்டில்பாங்க. இப்போ இந்த கேண்டில்ஸ்க்கு பேர்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சிங்கிள் கேண்டலுக்கு பேரெல்லாம் என்ன சொல்லுவோம், நம்ம புல் கேண்டில் இருக்கிறத மார்பசு அப்படின்னு சொல்லுவோம், புல்ஸ் மார்பசு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பியரிஷ் கேண்டல்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இதோட உல்டா தான் அப்படியே பியரிஷ் இருக்கும். பட் நீங்கள் புல்லிஸை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பியரிஷ் பார்ப்போம். உங்களுக்கு பியரிஷ் கேண்டலோடைய மார்பசு கேண்டலோடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பியரிஷ் கேண்டல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எனவே அண்டில் பை பை, see you all.